ஓசி பிரியாணி கேட்டு சில்லறத்தனம் பண்ணிட்டு இருந்த ஊப்பிங்க ஆளும் கட்சி என்கின்ற திமிர்த்தனத்தோடு பாலியல் வன்கொடுமை செய்யவும் துணிஞ்சிட்டானுங்களா? அதுவும் உலக புகழ்பெற்ற அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆண்டொன்றுக்கு லட்சம் பொறியாளர்களை உருவாக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதா சொல்லப்படக்கூடிய ஞானசேகர் என்பவன் திமுக மாணவரனுடைய சைதை பகுதி பொறுப்பாளரா? திமுக மாணவரணியை எப்படியெல்லாம் வளர்க்குது? அந்த அயோக்கிய பய அமைச்சரோடும் துணை முதலமைச்சரோடும் நெருக்கமாக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துது. ஆனா இதை பத்தி எந்த ஊடகமாவது வாய் திறக்குமா? நடுநிலைவாதிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யாராவது இதை பற்றி பேசுவார்களா? திமுக செய்யக்கூடிய அத்தனை அராஜக போக்கையும் மூடி மறைக்கின்ற முதன்மை பணியத்தான் இன்னைக்கு ஊடகத்தினுடைய பணியா இருந்துகிட்டு இருக்கு. இப்பேற்பட்டவருடைய ஆட்சித்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்குது என்கின்ற போது மக்கள் எந்த ஆபத்தான நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க என்பதை புரிஞ்சுக்கீங்க. ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்திலேயே இந்த நிலைமன்னா அடித்தட்டு மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் எந்த அராஜகம் எல்லாம் நடக்கும், எந்த அட்டூழியங்கள் எல்லாம் நடக்கும் என்று கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியல.